முனியம்மா வந்து சத்தியமாக இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஸோ டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணி ஆரி பயங்கரமாக டென்ஷன் ஆகி அதை மாற்றுங்க, உடனே அவங்கள குவாலிஃபையே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் ஆன் ஹோல்டு கொடுத்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. அப்படி என்ன ஆச்சு அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த எபிசோட் 13 வந்து அந்த கோட் டாஸ்க் முடியுது. அந்த கோட் டாஸ்க் முடிஞ்ச உடனே 10 பேரை வந்து நாங்கள் நெக்ஸ்ட் வீக் வந்து செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிட்டு அவங்க கையில் வந்து அந்த ஒரு கார்டை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜஸ் வந்து ஒவ்வொருத்தர் நேமாக வந்து சொல்லுவாங்க. அப்போ தான் அவங்க கண்ணை திறந்து அதை வந்து அவங்க கையில் என்ன கார்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கடைசியாக 2 பேர் மட்டும் வந்து இருக்காங்க. இன்னும் மணிவண்ணன் முனியம்மா மட்டும் இருக்காங்க. மணிவண்ணன் பேரை வந்து சொல்கிறாங்க. மணிவண்ணன் கழட்டி பார்க்குறாரு, குவாலிஃபைடுன்னு இருக்குது. இன்னொரு பக்கம் முனியம்மாவை வந்து சொல்லவே இல்லை ஜட்ஜஸ்ஸு. ஆனால் அவங்க டக்குன்னு வந்து கழட்டி அதை வந்து பார்க்குறாங்க. அவங்க கையில் குவாலிஃபைடுன்னு தான் கொடுத்துருந்தாங்க. பட் அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆரி வந்து டென்ஷன் ஆகிட்டாப்புல. ஸோ யாரை கேட்டு நீங்கள் வந்து அதை கலட்டினீங்க பிளைண்ட் ஃபோல்டை? இங்கே ஒரு டாஸ்க்காக வச்சு அதை வந்து நாங்கள் ஒரு ஆர்டராக வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி அந்த டாஸ்க்கை மதிக்காமல் இந்த மாதிரி பண்ணால் அதை எப்படி எடுத்துக்க முடியும்? நீங்கள் பண்ணது தப்பான விஷயம். ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போ குவாலிஃபை ஆகிருக்கீங்கல்ல, நீங்கள் குவாலிஃபைட் கிடையாது, உங்களுக்கு வந்து வேறு ஒரு பேட்சை தரோம் அப்படின்னு சொல்லிட்டு குவாலிஃபைடை ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க கையில் ஆன் ஹோல்டை வந்து தூக்கி கொடுக்குறாங்க. அவங்க அப்படியே ஸ்டன் ஆகி வந்து நிற்கிறாங்க. என்னடா இது நடக்குது அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு வேளை ஸ்கிரிப்டாக பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி பார்க்குற நம்மளுக்கு வந்து தோணுச்சு. ஏன்னா வந்து அவங்க டக்குன்னு ஒரு ஆர்வத்தில் வந்து எப்பயுமே பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் வந்து கரெக்டாக முனியமாக்கி இது நடக்குது அப்படிங்கும்போது வந்து சம்திங் ஒரு டவுட் வந்த மாதிரி இருந்தது. சரி, இது அப்படி தான் இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் அப்படி இல்லை, அவங்க உண்மையிலே வந்து கண்ணில் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது வந்து எப்போ தெரிஞ்சது அப்படின்னா, எல்லாரையும் வந்து 9 பேரை செலக்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக 10 பேர் செலக்ட் ஆக வேண்டியது, இவங்களுக்கு வந்து ஹோல் போட்டாங்க. அதனால் இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு எபிசோடில் வருவாங்க. ஸோ அதனால் இப்போது எல்லாருமே வந்து அவங்க இருக்காங்க. எபிசோட் முடிஞ்சிருச்சு, அப்போ எல்லாம் போயிட்டாங்க. அப்போது ஜட்ஜஸ் ஆரி வந்து பார்த்திங்கன்னா முனியம்மா கிட்டே வந்து போய் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா முனியம்மா வந்து பயங்கரமாக தேம்பி கதறி அழுதுட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சது. 2 கண்ணுலேயும் அவ்வளோ தண்ணி. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா செலக்டாகி அடுத்த ரவுண்டுக்கு போக வேண்டியவங்க இந்த மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து அவங்கள பிரேக் ஆக வச்சது வந்து எனக்கு சம்திங், ஏன்னா இது கண்டென்ட்டுக்காக நடக்குதோ அப்படிங்கிற மாதிரியும் வந்து தோணுச்சு. பட் அவங்க வந்து உண்மையிலேயே வந்து தெரியாமல் வந்து கலட்டிட்டு இப்போ அந்த இடத்துல வந்து அவங்க அதை ரியலைஸ் பண்ணி ஒரு மாதிரி அழுதையும் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அழுதுக்கான ஒரு காரணம். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.